வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலோட பேர் ப்ரோக்ராமிங் இன் தமிழ். இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் எப்படி செட்டப் பண்ணுறதுன்றது பற்றி தான். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணியிருக்கணும். காட்லின் வெர்ஷன் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ 3லேருந்து சப்போர்ட் பண்ணும். அதனால் நீங்கள் அதை செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, அது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ 3யோடையே வந்துடும். இப்போது இந்த வீடியோ மேலே வர்ற லிங்கை கிளிக் பண்ணி ஜாவாவை எப்படி விண்டோஸ் 10க்கு இன்ஸ்டால் பண்ணுறது, செட்டப் பண்ணுறது, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ 3யை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கூகுள் போயிட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர்ற டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ 3.0.1. இந்த வெர்ஷனில் என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே ஜாவா வச்சு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணவங்களும் இதில் டெவலப் பண்ணலாம். புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க காட்லின் லாங்குவேஜும் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். இது ஸ்டேபிள் ரிலீஸ்ன்றதால எந்த பக்கும் இருக்காது. இப்போ நம்ம இருக்கிறது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோட அஃபிஷியல் ஐடிஇ வெப்பேஜில். இப்போது நான் மவுஸ் பாயிண்ட் பண்ணியிருக்க இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரீன் கலர் டவுன்லோட் பட்டன் இருக்கும். அது டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, அதோட வெர்ஷன், அதோட சைஸு, விண்டோஸா மேக்கா லினக்ஸான்னு காட்டும். இப்போ நான் விண்டோஸ்லேருந்து போயிருக்கிறதால ஃபார் விண்டோஸ்னு காட்டுது. அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் பாப்பப் வரும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஃபார் விண்டோஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். இது 600லேருந்து 700 MBன்றதால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் இதை டவுன்லோடை கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்கிப் பண்ணுறேன். இப்போது டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஐடிஎம்னு ஒரு டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணதால் டவுன்லோட்ஸ்குள்ளே ப்ரோக்ராம்ஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ஐடிஎம் யூஸ் பண்ணலன்னா டவுன்லோட்ஸ்குள்ளே வெளியே அந்த நம்ம டவுன்லோட் பண்ண செட்டப் இருக்கும். இப்போது நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவுக்கான சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது விண்டோஸோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். அப்படியே நீங்கள் அந்த டவுன்லோட் பேஜுக்கு கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் கிளியராக போட்டிருக்கோம். அந்த விண்டோஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 7, 8, 10 32 பிட் இல்லை 64 பிட்டு இருக்கணும். இது லேப்டாப்பாக இருந்தாலும் டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் ஓகே. 3 GB மினிமம் ரேம் இருக்கணும். 8 GB ரெக்கமெண்டட். அதில் 1 GB ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்னு அதுக்கு ரிசர்வ் பண்ணிக்கும். அது வந்து ஆண்ட்ராய்டு நம்ம டெவலப் பண்ணுற அப்ளிகேஷனை வந்து ஃபோன் யூஸ் பண்ணாமல் சிஸ்டத்தில் ரன் பண்ணி பார்க்கலாம். 2 GB ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ்க்கு மினிமம் கேட்கும். 4 GB ரெக்கமெண்டட். அதில் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே எமுலேட்டர் இமேஜ் அதுக்கெல்லாம் ரிசர்வ் பண்ணிக்கும். அதாவது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1280லேருந்து 800 மினிமம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இருக்கணும். இதெல்லாம் இருக்கிற லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ இருந்தால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் ஐடிஎம் மேனேஜர் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணதால் டவுன்லோட்ஸ்குள்ளே ப்ரோக்ராம்ஸ்னு ஒரு ஃபோல்டரு அது உள்ள நான் டவுன்லோட் பண்ண ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ செட்டப் இருக்குது. இப்போ நான் அதை டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். செட்டப்போட வெல்கம் ஸ்க்ரீன் வந்திருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போது சூஸ் காம்போனன்ட்ஸ் டு இன்ஸ்டால் வந்திருக்கு. இதில் 2 காம்போனண்ட்டையும் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க.
இப்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட இன்ஸ்டால் லொக்கேஷன் கேட்குது. இது டிஃபால்ட்டாக சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அதில் தான் இன்ஸ்டால் ஆகும். தேவைன்னா ப்ரௌஸ் பண்ணி மாற்றிக்கங்க, இல்லைனா அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுங்க. இப்போது இன்ஸ்டால் கொடுங்க. இப்போது எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட டைம் ஆகும். அதனால் இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஓட்டுறேன். இப்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோட இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுங்க. இப்போது கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் ஒரு பாப்பப் வந்திருக்கு. இது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன், அதாவது ப்ராஜெக்ட் ஃபைல் லொக்கேஷன், ப்ரிஃபரன்ஸ் அதெல்லாம் எடுத்துக்குவான்னு கேட்குது. அதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கஸ்டம் இது கொடுங்க. நான் இதுக்கு முன்னாடி பண்ணாததால் டூ நாட் இம்போர்ட் செட்டிங்ஸு செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ லோட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம்ன்றதால இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஃபைண்டிங் அவைலபிள் எஸ்டி காம்போனன்ட்ஸ்னு ஒரு பாப்பப் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது எப்பயுமே ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் நெட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா சின்ன சின்ன அப்டேட்லாம் டவுன்லோட் பண்ணிக்கும். இப்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோட செட்டப் விசார்ட் வந்திருக்கு. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை செட்டப் பண்ணுறதுக்காக இது வெல்கம் ஸ்க்ரீன். அதனால் இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து இன்ஸ்டால் டைப் வந்து ஸ்டாண்டர்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் செலக்ட் யூஐ தீம்னு வந்திருக்கு. இதில் இன்டெலிஜென்ட் அந்த ஒயிட் தீமே இருக்கட்டும்னு டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போது இது இன்ஸ்டால் ஃபுல்லாக முடியணுன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் எஸ்டிகேலாம் டவுன்லோட் பண்ணணுன்னு சொல்லணும். அதனால் ஒரு 1 GB இல்லை 1.5 GB கிட்ட சில எமுலேட்டர் எஸ்டிகே அதெல்லாம் டவுன்லோட் ஆகும். அதனால் நெட் கனெக்ட் பண்ணியே வச்சுருங்க. இப்போது அது நீங்கள் ஃபினிஷ் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இப்போது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது 1 GBன்றதால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இன்டெல் எக்ஸாம் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இது மாதிரி வந்தது பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணியாச்சு. இது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நீங்கள் எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களோ இந்த வெல்கம் ஸ்க்ரீன் தான் வரும். ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட், அது மாதிரி நிறைய இதெல்லாம் காட்டுது. இதுதான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோட வெல்கம் ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோட ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, ஸ்டார்ட் அந்த மெனுக்கு போங்க. அதில் மேலே அந்த ரீசெண்ட்லி அதில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு இருக்குது. இல்லைனா ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் இதில் ஏ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு இருக்கும். அது ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், ட்ராப் டவுன் ஆகும். அதில் அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இஎக்ஸி இருக்குது. அதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். மோரில் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோட ஷார்ட்கட்னு ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகிருக்கு. அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். சென்ட் டு டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட்னு கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்புக்கு ஷார்ட்கட் வந்துடும். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ லோட் ஆகி அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோட வெல்கம் ஸ்க்ரீன் வரும். ஏன்னா எப்பயுமே ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும்.